வணக்கம். சூரியனுடைய காரகத்துவத்தை பார்க்கும் பொழுது தலைமை பண்பு, தந்தை வழி உறவினர்கள், தலைமை பொறுப்பு, சுயமரியாதை, கௌரவம், பொது சேவையாற்றுதல், மனிதநேய பண்பு, தெய்வ பக்தி அதிகம், துணிச்சல் மிக்கவர், தைரியமானவர், வலிமையானவர், விடாமுயற்சியுடையவர், புகழ் அந்தஸ்துக்கு சொந்தக்காரன், தானாகவே புகழ் தேடி வரும் இல்லையா, அரசு வேலை, உயர் அதிகாரிகள், அரசாங்கம் தொடர்பான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் சூரியனின் காரகத்துவமாகும். நிர்வாக தலைமை தாங்குதல், நிர்வாகம் வகித்தல், நிர்வாகித்தல், தன்னம்பிக்கை உடையவர், நெருப்பு கோளாக இருப்பதனால் நெருப்புத்தன்மை உடையவர்கள், ஆத்மாவாக இருக்கிறார்கள், தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி உறவுகள், விரோதம், பகை, கடும் கோபம், அதிகாரம் செலுத்துதல், எவரையும் அடக்கி தன்வயப்படுத்துதல், தந்தை வழி உறவினர்கள், மூத்த மகன், மாமனார், உடம்புல தலைப்பகுதி, சரியா, வலது கண், வயிற்றுப்பகுதி, நல்லா புரிஞ்சுக்கணும், வயிற்றுப்பகுதி. அதுபோக எந்தெந்த பாவத்துக்கு தொடர்பு ஏற்படுறாருன்னா 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், இந்த 4 பாவங்களுக்கு இவர் முக்கிய தொடர்புகள். 1 என்பது ஜாதகனுடைய ஆன்மாவுக்காக தொடர்பு உள்ளது. 2 என்பது குடும்பம், நிர்வாகம், வாக்கு, தலைமை, முகத்துக்காக வருது. 9 என்பது அப்பாங்கிற இடத்துக்காக வருது. 10 என்பது தொழிலுங்கிற இடத்துக்கு வந்து சொல்லி. இவருடைய நோயை பொறுத்த வரைக்கும் ஒற்றை தலைவலி, கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், நெருப்பு காய்ச்சல், அதாவது உஷ்ண காய்ச்சல், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், இரத்த அழுத்தம், முதுகு வலி, தண்டுவட வலி, பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், வலது கண் பாதித்தல், இது போன்ற நோய்கள்லாம் இவங்களுக்கு இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய நோய்கள். அது மாத்திரம் இல்லாமல் தொழிலை பொறுத்த வரைக்கும் சூரியன் நல்லா இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல், அரசாங்க பணி, நிர்வாக பொறுப்பு, சரியா, நகை தொழில், மருத்துவர்கள், தந்தையின் தொழில், சுய தொழில், குலத்தொழில், நவரத்ன வியாபாரிகள், இது மாதிரியான உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இவர்கள் எல்லாம் சூரியன் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருக்கிறதுனால இவர்களுக்கு எல்லாருமே ஜாதகத்தில் சூரியன் ஆதிக்கத்திலாம் இருக்கும். இவர் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அதை வைத்து அந்த பாவகத்தினுடைய குணத்தையும் இதையும் அந்த ராசியினுடைய குணத்தை இணைச்சு நம்ம பலன் எடுக்கணுங்கிற மட்டும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் அடுத்து சந்திரனுடைய காரகத்துவத்தை